ஆஷோட போக்கிமான்லேயே ரிட்டர்ன் ஆகாத போக்கிமான் அப்படின்னா பிரேனேப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இந்த ஒரு கமெண்ட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆஷோட யூனிவர்ஸில் ஆஷோட போக்கிமான் பிரேனேப் இது வரைக்கும் ரிட்டர்னே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கலாக அது உண்மை தான், ஆனால் அது ரிட்டர்ன் ஆகிருக்கு ஒரு எபிசோடில் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஷ் வந்து நம்ம பிரேனேப்பை எப்படி பிடிச்சாரு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு மங்கிப்பாக தான் அப்பியரன்ஸ் இருந்திருக்கும். ஆஷ் வந்து நிறைய போக்கிமான்ஸ்லாம் பிடிக்கணும் அப்படின்னு டாக்டர் ஹோப் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் டோனட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு மங்கி போக்கிமான் வந்திருக்கும். அந்த டோனட்ஸை கொடுத்து இந்த போக்கிமானை பிடிச்சலாம் நம்ம ஆஷ் வந்து நினைப்பார். ஆனால் அது முடியாது. ஆஷோட தொப்பி அது கலவாண்டுட்டு போயிடும். அதுக்கடுத்து தன்னுடைய எல்லா போக்கிமான்ஸையும் வச்சு அதை அட்டாக் பண்ணும்போது அந்த மங்கி போக்கிமான் கோவமாகி பிரேனேப்போ ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிரேனேப் போக்கிமானை தன்னுடைய போக்கிமான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியாக பிடிச்சிருவார். பிடிச்சதுக்கப்புறம் கேண்டோ ரீஜியனில் பை டோர்னமெண்ட், இது ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடியது. இந்த போக்கிமானுக்கு நிறைய திறமை இருக்குது, நம்ம ஏன் இந்த போக்கிமான் பிரேனேப் போக்கிமானை இதை வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு அதில் கலந்துக்கிட்டும் வச்சு முதல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் அந்த பிரேனேப் போக்கிமான். அந்த பிரேனேப் போக்கிமானை பார்த்துட்டு ஒரு ரேண்டம் ட்ரெயினர் வந்து இந்த ஒரு போக்கிமான் ரொம்பவே ஆற்றல் மிக்கதாக இருக்குது, இந்த போக்கிமானை என்கிட்ட கொடுத்துருங்க, இதை நான் இன்னும் ட்ரெயின் பண்ணி இன்னும் சிறப்பாக்குதேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம ஆஷ் அவருக்கும் அவர் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த பிரேனேப் போக்கிமானை அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பார். ஆஷோட இடத்துல நீங்கள் இருந்தால் இப்படி செஞ்சுருப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பிரேனேப் போக்கிமான் எந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியானுக்கும் ஆஷுக்கும் ஒரு மிகப்பெரிய பேட்டில் நடந்திருக்கும் வேர்ல்டு டோர்னமெண்ட்டில், ஃபைனல் பேட்டில். அதில் நம்ம பீக்காச்சுக்கு ஒவ்வொரு போக்கிமான், ஒவ்வொரு ரீஜனில் உள்ள ஆஷ் பிடிச்ச ஒவ்வொரு போக்கிமானும் ஒவ்வொன்றா வந்து விட்டுறாதடா, இதுக்கு தான் நாங்கள் போராடணும் அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்து அந்த ஒரு சீக்வன்ஸில் வந்து சொல்லும். ஸோ அப்போது நம்ம பிரேனேப் வந்து அந்த இடத்துல இருக்கும், பிரேனேப் இருக்கும். அந்த ஒரு எபிசோடில் அந்த ஒரு சீனில் மட்டும் பிரேனேப்பை காட்டியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விட்டுட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.